சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா, த்ரிஷா, பார்த்திபன் 2 பேருக்குமே ஏட்டிக்கு போட்டியாக ஒரு பிரச்சனை போயிட்டே இருந்துச்சு. ஒரு அவார்ட் ஃபங்ஷன்ல பார்க்கும்போது, ஒரு எதார்த்தமா பேசின ஒரு சில விஷயங்கள், இந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமா? அப்படின்றது அவர் இப்பதான் யோசிச்சிருப்பாருன்ற மாரி இருந்தது. ரீசென்ட் டைம்ஸ்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கலாட்டா அவார்ட் ஃபங்ஷன்ஸ்ல அவர் பங்கெடுத்திருந்தாரு. அந்த டைம்ல பார்க்கும்போது, த்ரிஷாவோட போட்டோ லாஸ்ட்டா போட்டிருந்தாங்க. அப்போ அவர் சொன்ன ஒரு பதில் பயங்கரமான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருச்சு அப்படின்ற மாரி தெரியுது. 2 விதமான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு. அது ஒரு பக்கம் போனிருந்தாலும் இப்ப மறுபடியும் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அஜித் குறித்து ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருந்தாரு. அது இன்டைரக்டா விஜய் தாக்கி பேசினதாகும். விஜய் ரசிகர்கள் எல்லாருமே ஆவேசமா இருந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏண்டா யதார்த்தமா பேசுறது ஒரு பிரச்சனையாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ அது என்ன அப்படின்றத விரிவா பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் போயிட்டு இருந்தாரு. சோ அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு போட்டோ காமிச்சு இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஜஸ்ட் ஒரு ஒன் லைன் ஒன் வேர்ட் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, பார்த்திபன் வந்திருக்கும் போது அவர்கிட்டயும் ஒரு போட்டோ காமிச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அந்த டைம்ல த்ரிஷாவோட போட்டோ லாஸ்டா காமிச்சிருந்தாங்க. அப்படி சொல்லும்போது அவர் என்ன சொல்லிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, குந்தவி வீட்லயே குதிர் இருந்திருக்கலாம் போல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு விஷயத்தை பேசியிருந்தாரு. இது மார்ச் 8ஆம் தேதி 9ஆம் தேதி நடந்ததுனால மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம். சோ அந்த டைம்ல இருக்கும்போது ஓகே இவர் இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பெண்கள் எல்லாம் வீட்ல தான் உட்காரணும், வெளியில எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சமீபத்துல மார்ச் 5ஆம் தேதி விஜயும் த்ரிஷாவும் சேர்ந்து ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டாங்க. அது ஒரு பெரிய வெட்டிங் ஃபங்க்ஷன். அந்த வெட்டிங் ஃபங்க்ஷன்ல ஒண்ணா கலந்துக்கும் போது 2 பேருமே ஒரே மாதிரி காஸ்டியூம் போட்டிருந்தாங்க. சோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் போது இது டைரக்டா த்ரிஷாவை அட்டாக் பண்ணி பேசுற மாதிரி இருந்தது. சோ ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பிப்ரவரி லாஸ்ட் வீக் அந்த மாதிரி ஒரு டைம்ல விஜய் சங்கீதாவோட டிவோர்ஸ் கேஸ் பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதை குறித்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி த்ரிஷாவும் உள்ள இன்வால்வ் பண்ணி ஓகே அந்த ஒரு நடிகர் அந்த ஒரு நடிகை இவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு பின் பாயிண்ட் பண்ணி போயிட்டு இருந்துச்சு. சோ அந்த ஒரு நிலையில இருக்கும்போது குந்தவி வீட்லயே குந்திட்டு தான் இருக்கணும் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது. சோ இதுக்கு த்ரிஷா ஒரு பதிலடி கொடுக்கிற மாதிரி அவங்களோட ட்விட்டர் பக்கத்துல ஒரு விஷயம் பகிர்ந்திருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் பார்த்திபனா பிளான் பண்ண ஒரு விஷயம் தான். இது பார்த்திபன் தான் என்னோட போட்டோ போட சொல்லிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்கனைசர் என்கிட்ட சொல்லிருக்காரு. ஒரு பிளான் ஆர்கனைசர் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இது ஒரு ரொம்ப தப்பான விஷயம். மைக் இருந்தா என்ன வேணா பேசிடணும் அப்படின்ற ஒரு அர்த்தம் கிடையாது. மைக் நம்ம பேசுறது ரொம்ப சத்தமா பேசி அது ஒருத்தவங்களுக்கு துன்புறுத்த தான் செய்யும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பகிர்ந்திருந்தாங்க. சோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது பார்த்திபன் வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் தான் இந்த மாதிரி பேசணுமோ அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா வருத்தப்படுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கலாட்டா அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல அவர் பேசுறதுக்கு வருத்தப்படல. அந்த ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு வரும்போது அவர் ஒரு கிளிம்ஸ் மாதிரி சொல்லிருக்காரு. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நான் பேசுறது தவறுதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாரு. ஆனா அந்த வருத்தத்தை தெரிவிச்சது த்ரிஷா கண்டுக்கல. அப்படி இருக்கும்போது அவர் யோசிச்ச ஒரு விஷயம் தான், தேவையில்லாம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிட்டோம், நம்ம பேசுறது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு எலாபரேட்டடான ஒரு வீடியோ 8 நிமிஷத்துக்கான ஒரு வீடியோ அவரோட யூடியூப் சேனல்ல போட்டிருந்தாரு. என்ன நடந்துச்சு, என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன மாதிரி சம்பவங்கள்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்றது. அது நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். இந்த மாதிரி விஜய் சங்கீதாவோட டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கு. சோ அந்த டிவோர்ஸ் கேஸ்ல அவங்க பின் பாயிண்ட் பண்ண ஒரு விஷயம் த்ரிஷா தான் அப்படின்னு இருக்கும்போது வெட்டிங் ஃபங்க்ஷன்லயும் 2 பேரும் பகிர்ந்து சேர்ந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற போது அது ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிடுச்சு. அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ணதுனால இப்ப நான் பேசின ஒரு விஷயம் 2 விதமா போயிட்டு இருந்தது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உமன்ஸ் டேக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டது, பெண்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. ஆனா நான் அதை மீன் பண்ணல. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டைரக்டா அவங்களுக்கே கால் பண்ணி இந்த ஒரு கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துருங்க, இது தேவையில்லாத ஒரு சில பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்ற மாதிரியும் சொல்லியும், நான் யாருக்கும் காசு கொடுத்தோ யார்கிட்டயும் பிளான் பண்ணியோ யாரையும் அழிக்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல. நான் இப்படிதான், நான் எது வந்தாலும் நேர் நோக்கி பார்த்து நேர் நோக்கி பேசுற ஒரு மனுஷன். தேவையில்லாத ஒரு விஷயங்கள் நான் என்னைக்குமே பின் பாயிண்ட் பண்ணியோ இன்வால்வ் ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ ஆஸ் ஒரு பர்சனா பாத்தீங்க அப்படின்னா, பார்த்திபன் ரொம்ப ஒரு தெளிவா பேசுவாரு. அவர் மனசுல படுறத டைரக்டா பேசுவாரு அப்படின்னு தான் சொல்லணும். டைரக்டா பேச ஒரு மனுஷன் இன்டைரக்டா இப்ப விஜயை தாக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சோ அந்த போட்டோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கும் போது இப்போ விஜய் போட்டோ போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் அஜித் போட்டோ போட்டிருந்தாங்க. அஜித் போட்டோ போட்டிருக்கும் போது அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, அஜித் அப்படின்ற போது அவர் ஒரு பெரிய நடிகர், அதை நம்ம சொல்லவே வேண்டாம். அதை எந்த அளவுக்கு ஒரு பின் பாயிண்ட் பண்ணி பேசியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, AK-47 அப்படின்றது ஒரு கன், ஒரு ஆட்டோமேட்டிக் ரைபிள். அது அதுவா எங்க ஒரு விஷயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா AK-54ன்றது ஒரு பீரங்கி. நான் ஏங்கிறதுக்கு அந்த ஒரு விஷயத்தை நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதாவது எப்படின்னா, அஜித் அவரோட சுயநலத்துக்காக அவரோட ரசிகர்களை என்னைக்குமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்க மாட்டேன், என்னைக்குமே யூஸ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் பகிர்ந்தார். சோ இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது விஜயை ஆட்டோமேட்டிக்கா தாக்கி பேசுற மாதிரி இருந்துச்சு. விஜய் அவரோட யூஸ்க்காக, அவரோட தன்னலனுக்காக, அவரோட கட்சி ஆரம்பிச்சதுக்காக அவரோட ரசிகர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுனால இதை சைடா தாக்கி பேசுற மாதிரி இருந்தது. இதுல இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷனுக்கு போய் ஒரு விசில் வாங்கினா கூட இந்த அளவுக்கு சத்தம்
வராது. ஆனா இவருக்கான விசில் வந்து மாபெரும் விசிலா இருக்கும், பயங்கரமான ஒரு சத்தம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ இதனால விஜய் ரசிகர்கள் எல்லாருமே வந்து பயங்கரமா காண்டாயிட்டாங்க. How dare you can speak like this? இந்த மாதிரிலாம் வந்து என் தலைவரை பார்த்து நீங்களே இப்படி பேசுறீங்களா? பாராட்டுற மாதிரி பாராட்டி வஞ்ச புகழ்ச்சி பண்றீங்களா? அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கேள்வி எல்லாம் கேட்டிருந்தாரு. சோ பார்த்திபன் யோசிச்சிருந்திருப்பாரு, நல்லது பேசினாலும் தப்பு, கெட்டது பேசினாலும் தப்பு, இப்ப நான் என்னதான்டா பேசுறது அப்படின்ற மாதிரி நடுவுல மாட்டிட்டு இருக்காரு அப்படின்னு தான் இருக்கு. இந்த ஒரு விஜய் சங்கீதா பிரச்சனை, இவங்க 2 பேரோட விவாகரத்து ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் சினிமா துறையில இருக்க நிறைய பேரை வந்து பாதிக்கடையுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அவங்களோட தனிப்பட்ட கருத்துக்களை நிறைய பேர் வந்து பகிர்ந்துருக்காங்க. இந்த ரீசெண்ட் டைம்ஸ் வந்து சமுத்திரக்கனி பேசியிருந்தாரு, அதுக்கப்புறம் பார்த்திபனுமே இந்த ஒரு விஷயத்த வந்து பேசியிருந்தாரு. இது வந்து அவங்களோட பர்சனல் கருத்தான ஒரு விஷயம். அந்த பர்சனல் கருத்தை வந்து என்னைக்குமே வந்து நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது. அது ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம் தான். அது வந்து அவங்களோட பர்சனலான விஷயம், என்னைக்குமே நம்ம வந்து அதுல இன்வால்வ் ஆக கூடாது. பட் அதுல வந்து ஒரு தேர்ட் பர்சன் வராங்க அப்படின்ற போது அந்த தேர்ட் பர்சன் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாரும் தெரிஞ்சிருக்கும், அந்த ஒரு தேர்ட் பர்சன் தான். அந்த ஒரு தேர்ட் பர்சனும் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்ற போது அவங்களை எல்லாரும் தாக்கி பேசுறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே விஜய் அரசியல் அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து டோட்டலா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி இப்ப சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அப்பா எஸ்எஸ்சி இவரும் வந்து சமீபத்துல வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அவரு வந்து பயங்கரமா அவரோட சுய புத்தியில அவர் இல்ல, விஜய் வந்து சுய புத்தியிலே இல்ல, அவர்கிட்ட நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க, அதை கேட்டுதான் நடக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. விஜய் வந்து சுயமா சிந்தித்து ஆலோசிச்சிருந்தாலே நிறைய விஷயங்கள் வந்து பிராக்டிக்கல் லைஃப்ல மூவ் பண்ணலாம். ஆனா விஜய் வந்து ரொம்ப ஒரு தப்பான விஷயத்துல போயிட்டு இருக்காரு, அவர் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்.ஏ. சந்திரசேகரும் வந்து நிறைய இன்க்ளூட்ஸ் எல்லாம் பண்றாரு, நிறைய ஸ்டெப் எடுக்கிறாரு. ஓகே, என் பையனுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து புரிய வைக்க ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ சமீபத்துல நடந்து கொண்டுட்டு இருக்க ஒரு விஷயம் தான் இது. யதார்த்தமாக பேசின ஒரு விஷயம் வந்து அது ஒரு ட்ரெண்டிங்கா போயிட்டு என்னோட அண்ணனை நீ எப்படி தாக்கி பேசுவ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து விஜய் ரசிகர்கள் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து வேற லெவல்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணா நீங்க பேசுறது கரெக்ட் தான், வேற லெவல், நான் இதுக்கான ஒரு இது இப்படிதான் இருக்கணும், பக்காவா பேசிட்டீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. சோ இப்ப நடந்து இருக்க ஒரு ஈவென்ட்ல இதுதான் யதார்த்தமான ஒரு வாழ்க்கை, இதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். யதார்த்தமாக பேசுறது ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பயங்கர ட்ரெண்டிங்கா ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, இன்னும் ஒரு டைம்ல ஒரு சில பக்கம்லாம் வந்து ரொம்ப வெறுப்பா போயிட்டு இருக்கு. அது அவங்களோட ஒப்பீனியன் அப்படின்ற மாதிரியும் இருக்கு.